அங்கே உட்காந்து பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலாம். அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. வாரந்தோறும் வியாழக்கிழமை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இன்றைய சந்திப்பின் மூலம் அரசியல் களத்தில் பெரிய அதிர்வலைகளையே ஏற்படுத்தியிருக்கிறார். பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் நிலவிய மனக்கசப்பு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அனைத்தையும் பொது சபையில் வைத்து உடைத்திருக்கிறார் ராமதாஸ். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தர்மபுரியில் நடைபெற்ற கூட்டத்தில் அன்புமணி பேசியதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன்? ஏன் எனக்கு இந்த பதவி மாற்றம்? 1 மாதமாக மன உளைச்சலில் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சிக்கிறார். அதற்கான பதிலை சொல்வது எனது கடமையாகும். இனிப்பினை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தைதான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தவறு செய்தது அன்புமணி அல்ல, நான் தான். எனது சத்தியத்தினை மீறி அன்புமணியை 35 வயதில் கேபினெட் அமைச்சராக்கி குற்றம் செய்துவிட்டேன். தவறான ஆட்டத்தை அடித்து ஆட ஆரம்பித்தவர் அன்புமணிதான். நான் எதையும் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகவில்லை. என்ன நடந்தது என்பதை இப்போது அப்படியே வெளிப்படுத்துகிறேன். பொதுக்குழுவில் என்ன நடந்தது என எல்லோருக்கும் தெரியும். மேடை நாகரீகமும் சபை நாகரீகமும் இல்லாமல் அநாகரிகமாக செயல்பட்டது யார்? முகுந்தனை வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் நியமித்தேன். உடனே மேடையில் காலை ஆட்டிக்கொண்டு மைக்கை தலையில் போடாத குறையாக மேஜை மீது வீசியது சரியான செயலா? பனையூரில் கட்சி அலுவலகம் திறந்திருக்கிறேன் என கூறியது யார்? கட்சி என்னும் ஆளுயர கண்டாடியை ஒரு நொடியில் உடைத்தது யார்? இவ்விவகாரத்தில் எல்லோரும் ஆதங்கப்பட்டார்கள். அன்புமணி பக்குவப்படவில்லை. கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு நடத்திய கட்சியில் அன்புமணி கலக்கத்தை ஏற்படுத்தி வளர்த்த கிடாவே மார்பில் எட்டி உதைத்துவிட்டார். அதனை கண்டு நான் இடிந்து போய்விட்டேன். கட்சி வளர்ச்சிக்கு தொடர்ந்து இடையூறாக இருந்து பல தவறுகளை அன்புமணி செய்து வந்தார் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தொடர்ந்து மாநாட்டிற்கு பிறகு நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் பங்கேற்பதை அன்புமணி திட்டமிட்டு தடுத்ததாகவும், மக்களவை தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் சேரலாம் என்று கேட்டபோது அன்புமணி பாஜக கூட்டணியில் சேர வற்புறுத்தியதாகவும் உடைத்து பேசியிருக்கிறார். முன்னதாகவே மக்களவை தேர்தலில் கூட்டணி வைத்த விவகாரத்தில்தான் தந்தை மகனுக்கு இடையே பிரச்சனை என்று கூறப்பட்ட நிலையில் ராமதாஸின் இன்றைய பேட்டியின் மூலம் அது பட்டவர்த்தனமாக தெரிந்துள்ளது. அதே நேரம் ராமதாஸின் மகள் வழி பேரனான முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்ததையும் அன்புமணி ரசிக்கவில்லை. இப்படியாக பெரிதான மோதல் இன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சில தினங்களுக்கு முன்பு மேடை ஒன்றில் பேசிய அன்புமணி, நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டேன் என்று தெரியாமல் மன உளைச்சலில் இருப்பதாக குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார். இதனிடையேதான் தனது தரப்பு விளக்கத்தை விரிவாக கொடுத்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் ராமதாஸ். இப்படியாக பாமகவில் மோதல் வலுப்பெற்றுள்ள நிலையில் இளைஞரணி தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அன்புமணிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் முகுந்தன். சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலமே அவகாசம் இருக்கும் நிலையில் பாமகவில் நடக்கும் இந்த மோதல் கட்சியினர் இடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது.